சட்டமைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானியனா அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வீட்டில் ஒரு கன்னை வச்சுருக்கிறதுக்கு, லைசன்ஸோடு கன்னை பொசஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, அதற்கான ஒரு எலிஜிபிள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை பாருங்கள். பப்ஜி சம்மந்தமாக இதற்கு முன்னாடி ஒரு 2 வீடியோஸ் போட்டுருந்தோம். சரி, பப்ஜிக்கும் கன்னுக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றத நம்புகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. என்னன்னா, ஒரு நபர் வீட்டில் கன் வச்சுருக்கணும் லைசன்ஸோட அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சம்மந்தமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கு கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது 2. மூன்றாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புக்காக, தன்னோட சொந்த பாதுகாப்புக்கு, உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வருது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுறப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகளால் அந்த சமயத்தில் கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அமெரிக்கா மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன் லைசன்ஸ் அந்த அளவு ஈஸியாக வாங்கிட முடியாது. ஒரு தனிநபராக ஒரு சிவிலியனா அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியனா பார்த்தீங்கன்னா கன் லைசன்ஸ் இந்தியாவில் வாங்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கண்ட்ரீஸில் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். இந்தியாவில் அப்படி கிடையாது. அதற்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஆர்ம்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் இது சம்மந்தமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் எப்படி கன் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் கோர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ரெனியூவல் பண்ணணும். 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 கன்று ஒரு நபர் வச்சிருக்கலாம். 2019க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு கன்று தான் வச்சிருக்கணும். இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எம்எல்ஏ எம்பிஸ் அவங்களுக்குலாம் பந்தோபஸ்து கொடுக்கறதுல கன் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் படி தான். ஒரு சாமானியனா ஒரு சிவிலியனா உங்களுக்கு ஒரு கன் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு கன் லைசன்ஸ் அத்தாரிட்டி இருப்பாங்க. அவங்க போலீஸாக தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ப்ரீவியர் கேசஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான த்ரெட் வருது அப்படின்றத பார்ப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு 60 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் வாங்கிக்கலாம். கன் லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன் வாங்கிக்கலாம். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ உங்ககிட்ட இந்த கன்னை வாங்கிடுவாங்க, இன்கேஸ் நீங்கள் ஒரு கோர்ட்டால் கன்விக்ட் ஆகிடுங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த கன்னை வாங்கிக்குவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சாமானியனா இந்தியாவில் கண்டிப்பாக கன் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஹிபிட்டட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஹிபிட்டட் போர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை ப்ரொவைட் பண்ண முடியும். அது ரைஃபிள்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியான வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். நார்மலாக நான் ப்ரொஹிபிட்டட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிஸ்டல்ஸ், ரிவால்வர், இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரொஹிபிட்டட் போர் தான் கொடுப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கன்னு இன்கேஸ் தேவைப்படுது, உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் லீகலாக ஒரு கன்னை பொசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரூல் அப்படின்னு சொல்லலாம். இதே 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நபர் கன்னை மேனுஃபேக்சர் பண்ணாலோ அல்லது வைத்திருந்தாலோ, அதை ரிப்பேர் பண்ணாலோ, அதுக்கப்புறம் அதை செல் பண்ணாலோ பார்த்தீங்கன்னா 14 வருடம் வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க 2019ல். ஆகையால் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் கன் ஆக்டிவில் வச்சுருக்காங்க லைசன்ஸோட அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 கோடி பேர் பார்த்தீங்கன்னா 6 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இல்லீகலாக லைசன்ஸ் இல்லாமல் கன்னை பொசஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இது ஒரு ரஃப்பான சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் கன் வாங்குறதுக்கு, கன் லைசன்ஸோடு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃபுக்கு த்ரெட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய த்ரெட், உயிருக்கே ஆபத்து வர அளவில் உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸ் அப்ரூவல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கன் வாங்கிறதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லாரோட கன் லைசன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு நம்பரில் வச்சு அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இந்த கன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு சாமானியனா ஒரு சிவிலியனா நம்ம கன் வந்து வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதான். இதை தவிர்த்து நீங்கள் இல்லீகலாக ஒரு கன்னை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 14 இயர்ஸ் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் தரத்துக்கான வாய்ப்பு இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இப்போ வரைக்கும் வந்து நான் பப்ஜி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், என்னால் மட்டும் விளையாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள். அது வந்து ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ஜி ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க சர்வர் எதுவுமே வந்து இன்னும் ஷட் டவுன் ஆகாமல் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎஸ்பி எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் கூடி சீக்கிரத்தில் பப்ஜி வந்து பேன் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.